Hello everyone, welcome back to our channel. So நீங்க தேடி வந்த क्वेश्चनோட சொல்யூஷன் நான் இப்ப சால்வ் பண்ண போறேன். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். From the figure the correct relationship எதுன்னு கேக்குறாங்க. A plus B plus E. A plus B ஏவையும் B ன்னு ட்ரையாங்கிள்ல யூஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? A plus B வந்து E க்கு ஈக்குவலா கிடைக்கும். அப்ப A plus B is equal to actually E vector இப்படி கொடுத்திருக்கான். அப்ப எனக்கு A plus B vector எதுக்கு ஈக்குவலா வருது? minus of E. ஏன்னா E vector அவன் எப்படி கொடுத்திருக்கான்? இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்கான். அப்ப நான் A வையும் B யை கூட்டினா எனக்கு எப்படி வருது? minus of E வருது. அப்ப நான் A vector plus B vector எப்படி எழுதலாம்? A vector plus B vector minus E வந்து இங்க வந்துச்சா plus C ஆயிருமா is equal to 0. ஆப்ஷன் 1 கரெக்ட். ஓ all of the above கரெக்டா இருக்கா? அப்ப நல்ல பாரு ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருந்துச்சு. அப்ப நான் மிச்சத்தையும் செக் பண்ணி தான் பார்க்கணும். So இந்த இடத்துல triangle law of addition நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பாரு C vector minus D vector. சார் இது C vectorா? இது C vector minus D. So D வந்து மேல போகுது minus D னா என்ன? கீழே வருது. C vector so மேல போச்சுன்னா D நான் இங்க minus D போட்டிருக்கேன். C க்கும் D க்கும் போட்டேன்னா triangle law of addition என்ன சொல்லுது? first vector second vector resultant எப்படி வரும்? minus A வரும். So C minus D வந்து minus A வா? இதுவும் கரெக்ட். அப்ப ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி all of the above. சார் என்னால நம்ப முடியாது. அப்ப இந்த உனக்காக மூணாவது வெக்டார் பண்ணுவோம். B வெக்டார் plus E வெக்டார் minus C வெக்டார். minus C என்ன? இது plus C இது minus C. நல்லா பாரு இந்த E வும் minus C கேன்சல் அவுட் ஆயிருமா? ஏன்னா நல்ல பாரு E எவ்வளவு முன்னாடி போதோ C எவ்வளவு தூரம் பின்னாடி வருது. அப்ப இந்த E minus C என்ன ஆயிடுச்சு? 0. கரெக்டா இல்லையா? ஏன்னா E minus C 0 ஆயிடுச்சு. அப்ப B வெக்டார் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குது? இந்த B வெக்டார் D வெக்டாருக்கு உல்டா. அப்ப B வெக்டார் minus D வெக்டார். புரியுதா? क्वेश्चन புரியலனா தாராளமா டவுட் கேளு. இப்போ நீங்க பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோல இருந்து நாங்க கிளிப்பா எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்ல புரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.